வணக்கம் வெல்கம் சேனல் மிஸ்டர் சைபர்டெக். ஆன்லைனில் அதிகமாக ஷாப்பிங் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு தான். அமேசான், ஃப்ளிப்கார்ட், ஸ்னாப்டீல், ஸோ இன்னும் என்னென்ன இ-காமர்ஸ் சைட் இருக்கோ எல்லாத்துலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா ஆஃபர் கொடுக்குற பேரில் உங்களை ஏமாற்றிட்டு இருக்காங்க. என்ன சொல்கிறேன் கேட்டிங்கன்னா, ஸோ பல டைம்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க கொடுக்குற ஆஃபர் ஒரிஜினலாகவே இருக்காது. ஸோ அது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கண்கட்டி வித்த மாதிரி தான். ஸோ உங்களை ஏமாத்துறதுக்காக தான் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆன்லைனில் ஒரு டைம் பர்ச்சேஸ் பண்ணாலும் சரி, பல டைம் பர்ச்சேஸ் பண்ணாலும் சரி, ஸோ நான் இப்போ சொல்ல போகிற இந்த ஒரு ட்ரிக்கை ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ உங்களோட மணியை சேவ் பண்ண முடியும். அது எப்படின்னு இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஸ்டெப், உங்களோட ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கிங்க. அதில் போயிட்டு பார்த்தீங்க அப்படின்னா BuyHackey எக்ஸ்டென்ஷன் அப்படிங்கிறத டைப் பண்ணுங்க. ஸோ ஸ்பெல்லிங் பார்த்தீங்க அப்படின்னா அங்கே கொடுத்துருக்கேன். பண்ணீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு லிங்க் வரும். ஸோ அதை கிளிக் பண்ணி உள்ள போனீங்க அப்படின்னா ஆட் திஸ் எக்ஸ்டென்ஷன் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிருங்க. கொஞ்ச நேரத்தில் அந்த எக்ஸ்டென்ஷன் டவுன்லோட் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அது உங்களோட ப்ரௌசரில் ஆட் ஆயிருக்கும். ஜஸ்ட் அந்த டேப் க்ளோஸ் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஃப்ளிப்கார்ட்டோ இல்லை அப்படின்னா அமேசானோ ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ நான் பார்த்தீங்க அப்படின்னா அமேசான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். நீங்க எந்த சைட்ல பர்ச்சேஸ் பண்ணீங்களோ அந்த சைட் ஓப்பன் பண்ணிக்கிங்க. அமேசான் ஓப்பன் பண்ண பாத்தீங்க அப்படின்னா அந்த எக்ஸ்டென்ஷன் உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த எக்ஸ்டென்ஷன் யூஸ் பண்ணி தான் பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட மணியை சேவ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு என்ன ப்ராடக்ட் வேணும் அப்படிங்கிறத சர்ச் பண்ணுங்க. ஸோ நான் இப்போ எக்ஸாம்பிளுக்கு பாத்தீங்க அப்படின்னா மென்ஸ் வாட்ச் ஃபாஸ்டாக் அப்படிங்கிறத சர்ச் பண்றேன். சர்ச் பண்ணிட்டு உங்களுக்கு எந்த ப்ராடக்ட் பிடிச்சிருக்கோ அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுங்க. நான் ஒரு வாட்சை செலக்ட் பண்றேன். அந்த வாட்சோட பிரைஸ் பாத்தீங்க அப்படின்னா 1694 rupees இருக்கு. ஆன்லைன்ல எப்போதுமே ஒரு ப்ராடக்ட் பிரைஸ் பாத்தீங்க அப்படின்னா ஸ்டேபிளா இருக்காது. ஒன்னு பாத்தீங்க அப்படின்னா ஹையா இருக்கும், இல்லைன்னா ஆவரேஜ்ல இருக்கும், இல்ல அப்படின்னா லோவா இருக்கும். சில பேர் கம்பெனி கொடுக்குற அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்து ஸோ இது ஆஃபர்ல தான் இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு வாங்கிடுவாங்க. பட் ஒரு சில டைம்ல பாத்தீங்க அப்படின்னா அது ஆஃபர்ல இருந்திருக்காது. சப்போஸ் அந்த ப்ராடக்ட்டோட ஹையஸ்ட் பிரைஸ்ல இருக்கும்போது நீங்க ஆஃபர் நினைச்சு வாங்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு தான் லாஸ். சிம்பிளா இந்த வாட்ச் வச்சு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா சைட்ல பிரைஸ் கிராஃப் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ண உடனே இந்த ப்ராடக்ட்டோட பிரைஸ் ஹிஸ்ட்ரி ஃபுல்லாவே பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ ஒரு சார்ட் மாதிரி பாத்தீங்க அப்படின்னா அங்கே கொடுத்துருப்பாங்க. இந்த ப்ராடக்ட்டோட லோவஸ்ட் பிரைஸ் என்ன, ஸோ இதோட ஆவரேஜ் பிரைஸ் என்ன, இதோட ஹையஸ்ட் பிரைஸ் என்ன அப்படிங்கிறத நீங்க அங்கே பார்க்கலாம். அதே மாதிரி சான்ஸ் ஆஃப் பிரைஸ் ட்ராப் அப்படிங்கிறதும் உங்க கீழே கொடுத்துருப்பாங்க. இப்போ இந்த வாட்சோட பிரைஸ் பாத்தீங்க அப்படின்னா 1694 இருக்கு. ஸோ இதுதான் பாத்தீங்க அப்படின்னா இதோட ஹையஸ்ட் பிரைஸ்ன்னு சொல்லலாம். ஸோ அடுத்ததா இதோட ஆவரேஜ் பிரைஸ் பாத்தீங்க அப்படின்னா 1500 சம்திங் இருக்கு. பட் இதே வாட்சோட லோவஸ்ட் பிரைஸ் பாத்தீங்க அப்படின்னா 1186 rupees இருக்கு. ஸோ இப்போ நீங்க கொஞ்சம் கன்சிடர் பண்ணி பாருங்க. இந்த டைம்ல நீங்க இந்த வாட்சை வாங்கியிருந்தீங்க அப்படின்னா ஸோ டெஃபினட்டா பாத்தீங்க அப்படின்னா ஒரு 600 ரூபாய் கிட்ட உங்களுக்கு லாஸ். ஏன்னா இப்போ இதோட பிரைஸ் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 1694 ரூபா இருக்கு. பட் இதோட லோவஸ்ட் பிரைஸ் 1186 ரூபாய்க்கு இருக்கு. டிஃபரன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா 600 ரூபாய். ஸோ இந்த டைம்ல வாங்கியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 600 ரூபாய் லாஸ். இந்த ப்ராடக்ட் மட்டும் கிடையாது. ஸோ நீங்கள் எந்த ப்ராடக்ட் எடுத்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்குன்னு சர்டன் ப்ரைஸ் கிராஃப் இருக்கும். ஸோ அதில் இருக்கிற லோவஸ்ட் ப்ரைஸ் வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா அந்த ப்ராடக்ட்டை வாங்குங்க. ஸோ அப்போ உங்களோட மணி நீங்கள் ஈஸியாக சேவ் பண்ண முடியும். இந்த BuyHackey எக்ஸ்டென்ஷன் யூஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களால் இதுக்கு ஆஃபர்ஸ் இருக்கா, கூப்பன் இருக்கா அப்படிங்கிறதும் பார்த்தீங்க அப்படின்னா பார்க்க முடியும். அதே மாதிரி மற்ற இ-காமர்ஸ் சைட்ஸில் இந்த ப்ராடக்ட்டோட ப்ரைஸ் என்ன அப்படிங்கிறதையும் ஸோ உங்களால் இதில் செக் பண்ணிக்க முடியும். இந்த BuyHackey எக்ஸ்டென்ஷன் உங்களுக்கு பிசியில் மட்டும் கிடையாது, மொபைல் ஃபோன்லையும் பார்த்தீங்க அப்படின்னா அவைலபிள் இருக்கு. ஸோ ப்ளே ஸ்டோரில் போயிட்டு BuyHackey அப்படிங்கிறத சர்ச் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆப்பாகவும் கிடைக்குது. மொபைல் யூஸ் பண்ணுறதுக்கு இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கிங்க. அடுத்தது உங்களோட பிடிச்ச ஒரு இ-காமர்ஸ் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கிங்க. அதில் போயிட்டு ஒரு ப்ராடக்ட்டை சர்ச் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு மேலே ஷேர் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அந்த ஷேர் ஆப்ஷன் கிளிக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அந்த BuyHackey ஆப்ஷன் சூஸ் பண்ணுங்க. ஸோ அதோட பிரைஸ் கிராஃப் டீடைல்ஸ் உங்களுக்கு அங்கே கிடைக்கும். அதை வச்சு அதோட லோவஸ்ட் பிரைஸ், ஹையஸ்ட் பிரைஸை பார்த்துக்கிங்க. ஸோ லோவஸ்ட் பிரைஸ் எப்போ அந்த ப்ராடக்ட்டுக்கு வருதோ ஸோ அந்த டைமில் அந்த ப்ராடக்ட்டை பர்ச்சேஸ் பண்ணுங்க. இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10 to 30% பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிரைஸ் கம்மியாக ப்ராடக்ட்டை வாங்க முடியும். இந்த ட்ரிக் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துன்னு நினைக்கிறேன். இந்த ட்ரிக் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. இந்த ட்ரிக்கை அதிகமாக ஆன்லைனில் ஷாப் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள்.